சபரிமலையை சுத்தமாக பாதுகாக்க புண்ணியம் பூங்காவனம் திட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகளும் பக்தர்களும் கலந்து கொண்டனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல கால பூஜை துவங்கியுள்ள நிலையில் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்காக வந்து செல்கின்றனர். நாளுக்கு நாள் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் சபரிமலையில் கழிவுகளும் மலை போல் குவிகின்றன. பக்தர்கள் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் காடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்நிலையில் குப்பைகளை அள்ளும் பணியில் துப்புரவு பணியாளர்களை மட்டும் நியமித்தால் போதாது என்று நிர்வாகம் முடிவு செய்தது. இதன்படி குப்பைகளை அப்புறப்படுத்தும் பணியில் பக்தர்கள், ஊழியர்கள், போலீசார், அதிகாரிகள் அனைவரும் ஈடுபட வேண்டும் என்ற முடிவின் கீழ் புண்ணியம் பூங்காவனம் என்ற திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் கோவிலில் குவியும் குப்பைகள் அகற்றப்பட்டு சுத்தமாக வைக்கப்படுகிறது. இந்த சுத்தப்படுத்தும் நிகழ்ச்சியின் முதல் நாள் தந்திரி கண்டரரு மகேஸ்வரரு குத்து விளக்கேற்றினார். பின்னர் தேவசம்போர்டு அமைச்சர் சிவக்குமார் குப்பைகளை அள்ளி திட்டத்தை துவக்கி வைத்தார். இப்பணியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்பான ஊழியர்கள் கலந்து கொள்கின்றனர். പൂങ്കാവനം എന്ന പദ്ധതി ശബരിമലയും പരിസര പ്രദേശങ്ങളും ശുചിയായി സൂക്ഷിക്കുവാൻ വേണ്ടി നടത്തുന്ന ഒരു പുണ്യ പദ്ധതിയാണ്. ഇത് എന്നും 1 മണിക്കൂർ നേരം രാവിലെ 9 മണി മുതൽ 10 മണി വരെയാണ് ശുചീകരണ പ്രവർത്തനങ്ങൾ നടത്തുന്നത്. എല്ലാ ഉദ്യോഗസ്ഥരും പങ്കെടുക്കും. ദേവസ്വം ബോർഡ് ഉദ്യോഗസ്ഥർ, പോലീസ്, സന്നിധാനത്ത് സേവനമനുഷ്ഠിക്കാനെത്തിയിട്ടുള്ള വിവിധ സർക്കാർ, അർദ്ധ സർക്കാർ സ്ഥാപനങ്ങൾ, അയ്യപ്പ സേവാ സംഘം, അതുപോലുള്ള സംഘടനകൾ, ഭക്തജനങ്ങൾ വരെ ഈ പദ്ധതിയിൽ പങ്കെടുക്കുന്നുണ്ട്. അങ്ങനെ എന്നും ശുചീകരിക്കുന്നതുകൊണ്ട് ശബരിമലയും പരിസരവും വളരെ വൃത്തിയായി എന്നും സൂക്ഷിക്കുവാൻ കഴിയും എന്നതാണ് ഈ പദ്ധതിയുടെ ഒരു പ്രത്യേകത. குப்பைகளை அள்ளுவதன் மூலம் ஐயப்பனின் பூங்காவனம் சுத்தமாக பராமரிக்கப்படுவதோடு சுவாமியின் பரிபூரண அருளும் பக்தர்களுக்கு கிடைக்கிறது.